ஒரு பில்டரா என்னோட 11 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்ல வீடு கட்டுறவங்க பண்ற ஒஸ்ட் மிஸ்டேக்கே இதுதான். உங்க பில்டரோட ஸ்கொயர் ஃபீட் ரேட் மட்டும் செக் பண்ணி ஓகே சொல்றது. இங்க பிரச்சனையே அந்த ஸ்கொயர் ஃபீட்ல என்னென்னலாம் இன்க்ளூடட் அப்படிங்கறத செக் பண்ணாதது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த ஸ்கொயர் ஃபீட் ரேட்ல என்னென்னலாம் இன்க்ளூடட் வரும். ஒரு பாத்ரூம் இருக்குது அப்படின்னா என்ன மெட்டீரியல் நம்ம யூஸ் பண்ண போறோம், என்ன ஸ்பெக்ல யூஸ் பண்ண போறோம், என்ன ரேட்ல யூஸ் பண்ண போறோம் அப்படிங்கறத தெரியணும். ஒரு டைல்ஸ் வாங்க போறோம் அப்படின்னா என்ன சைஸ் ஆஃப் டைல்ஸ் வாங்க போறோம், என்ன பிராண்ட்ல வாங்க போறோம், என்ன ரேட்ல வாங்க போறோம் அப்படிங்கறத தெரிஞ்சு வாங்கணும். இது தவிர்த்து நம்ம கொடுத்திருக்கிற ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் ரேட்டுக்கா மட்டும்தான் இருக்கும். அது தவிர்த்து என்னென்னலாம் அந்த ஸ்கொயர் ஃபீட் ரேட் தவிர செலவாகும் அப்படிங்கறத தெரியணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சைட்டை சுத்தி டெவலப்மெண்ட் இருந்தது அப்படின்னா அந்த சைட் டெவலப்மெண்டோட காஸ்ட், காம்பவுண்ட் வால் கட்ட போறோம் அப்படின்னா அந்த காம்பவுண்ட் வாலோட காஸ்ட், இந்த மாதிரி இந்த சைட்டை சுத்தி என்னென்னலாம் அடிஷனலா டெவலப்மெண்ட் இருக்குது அப்படிங்கறத தெரிஞ்சு அதை நம்ம இன்க்ளூட் பண்ணி அந்த டோட்டல் பட்ஜெட்டை அரைவ் பண்ணிட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்றது ரொம்ப நல்லது. ஸோ நிறைய பில்டர்ஸ் கிட்ட கொட்டேஷன் வாங்கிட்டு எந்த பில்டர் உங்களுக்கு பெஸ்டா ஆஃபர் பண்றாங்களோ அதை நீங்க சூஸ் பண்ணுங்க.